ஓம் சாந்தி. நேர மேலாண்மைக்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து தள்ளி போடுற பழக்கம், இது பார்ட் 2. தள்ளி போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா, இதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது கான்சிக்வென்ஸ். இப்ப நான் தள்ளி போட்டே வந்தேன்னா, இதனால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கான்சிக்வென்ஸ் யோசிங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து பைலப் ஆயிட்டே வரும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆட் ஆயிட்டே வரும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன ஆயிடும், ஒரு 10 வேலை இருக்கு அப்படின்னா நம்ம தள்ளி போட்டே வந்தோம்னா அது நாளைக்கு 20 வேலையாகும், இல்லை ஒரு 2 மாசம் கழிச்சு 25 வேலையாகும். அப்ப என்ன ஆகும், ஸோ இப்பவே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி. நான் இன்னொரு 1 மாசம் கழிச்சு செஞ்சேன், இல்லை 1 வாரம் கழிச்சு செஞ்சேன், அதோட அமௌண்ட் வந்து டபுள் ஆயிடுது. அப்ப என்ன ஆகும்னா அன்னெசரி எனக்கு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன், ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன். ஸோ கான்சிக்வன்ஸை வந்து நீங்க யோசிங்க. உங்ககிட்டயே நீங்க டயலாக் மாதிரி வச்சு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஃப்ரீ. நான் இப்போ செய்யலை அப்படின்னா என்ன ஆகும், நான் வந்து அதிகமாக வேலை எனக்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கே நான் கொடுத்துக்கிறேன் அதிக வேலையை. இதனால நான் எல்லாருக்கிட்டையும் என்ன வாங்கணும், அவங்களோட கோபத்துக்கு நான் ஆளாகிறேன், இல்லை அவங்களுக்கு நான் என்னால் எனக்கு அவங்களுக்கு துக்கம் கிடைக்குது. ஸோ இதனால என் வேலை போகலாம், இதனால என் பேர் கெட்டு போகலாம், என்ன பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டயலாக் பயன்படுத்துறதுக்காக இல்லை, ஆனால் தனக்கே நம்ம என்ன பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே புரிய வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புரிய வச்சு தள்ளி போடுற பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பழக்கத்தை வந்து மாற்ற முடியும். நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம், டிட்டர்மைண்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தள்ளி போடுற பழக்கத்தை வந்து மாற்ற முடியும்.